ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பிஎட் செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு யூனிட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் 4th பார்ட் இது. பால் மற்றும் பாலினம் தொடர்பான இயல்புகளுடைய ஒப்பீடு என்ன அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். அதாவது ஆண் பெண் உறவுகளுக்கிடையே உள்ள பால் சம்பந்தப்பட்ட வேறுபாடுகள், அதாவது அவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். பால் சார்ந்த இயல்புகளில் பிறக்கும் பொழுதே குழந்தைகளுடைய பிறப்புறுப்புகள் ஆணோடதும் சரி பெண்ணோடதும் சரி அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி உள் உறுப்புகள் கூட இருக்கும். பெண்களுடைய பிறப்புறுப்பு அதே மாதிரி ஆண்களுடைய பிறப்புறுப்பு பிறக்கும் பொழுதே தீர்மானிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அதே மாதிரி பெண்கள் பூ பெய்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஜ் கட்டன் பண்ணுறது மாத விலக்கு அந்தந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் 13 வயசு 12 வயசு வந்தோடனே அந்த பூ பெய்துதல், அந்த ஹார்மோன்களுடைய சேஞ்சஸு அந்த ஸ்டேஜில் நடக்கும். அதே மாதிரி பெண் உறுப்புகள் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அது வளர்ச்சி அடைகிறது அந்தந்த காலகட்டத்தில் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி ஆண்களுடைய பிறப்புறுப்பும் அவங்களுடைய ஹார்மோன்கள் வளர்ச்சியும் அந்தந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி ஆண்களுடைய எலும்புக்கூடு பெண்களுடைய எலும்பை விட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பெருசாக இருக்கும். அதனால் அவங்க நல்ல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக பார்க்கும் பொழுதே ஒரு 20 கிலோ வெயிட்டு ஈஸியாக ஜென்ஸு தூக்கிடுவாங்க, ஆனால் பெண்களால் அந்தளவுக்கு தூக்க முடியாது. இதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுடைய போன் வெயிட் தான். அதே மாதிரி ஆண்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் மீசை உடைக்கிறது, அவங்களுடைய ஃபேஸு மாறுறது, தொண்டை கரகரப்பாக இருக்கிறது, இது எல்லாமே ஆண்களுக்கான ஆண் உறுப்புகள் வளர்ச்சி அடையுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய மாற்றங்கள். ஷார்ட்டாக சொல்லணும்னா பால் சார்ந்த இயல்புகள் பிறப்பிலேயே வந்துடும், அந்தந்த காலகட்டத்தில் அது வளர்ச்சி அடையும். பாலினம் சார்ந்த இயல்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்தந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உடல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மனசு மாற்றங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது எது சொன்னாலுமே அழுவோம், ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம நிறைய அழமாட்டோம் இல்லையா? அதை நம்ம ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு வந்துடும் எதுவாக இருந்தாலுமே. அதே மாதிரி பெண்ணுக்கான பண்புகள் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு சொல்கிறோம்ல, அது எல்லாமே உருவப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த பிறப்பிலேயே இருக்கும், இருந்தாலும் அந்த வளர வளர அந்த சமூகத்தோடு சேர்ந்து அவங்க இருக்கும்பொழுது அது நல்லா ஷைன் ஆகும். அதே மாதிரி பால் சம்மந்தப்பட்ட உறுப்புகள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் நல்ல மாற்றங்கள் வரும். நல்லா சம்பாதிக்கிறது, பொதுவாகவே சம்பாதிக்கிறது ஆணுடைய கடமை, வீட்டை நிர்வாகம் பண்ணுறது பெண்ணுடைய கடமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் 2 பேருமே தான் சம்பாதிக்கிறாங்க, 2 பேருமே ஃபேமிலி ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி உலகத்தில் பெரும்பால் நாடுகள் ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க, பெண்கள் வீட்டு வேலையை பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரியே ஒரு நிலைமை தான். அதே மாதிரி ஆண்கள் பெண்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. இன்றைய காலகட்டத்தில் அதுவும் கொஞ்சம் மாறிக்கிட்டு தான் வருது. பெண்கள் பார்க்கும் பொழுது ஆண்கள் வெளியில் போயிட்டு சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்தால் வீட்டில் இருக்கிற பெண்கள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில நாடுகளில் பெண்கள் பார்க்கும் பொழுது புகைப்பிடிப்பது, அதே மாதிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில நாடுகளில் அந்த மாதிரி கிடையாது. இது யார் சொல்றது நமக்கு அப்படின்னு பார்க்கும்போது உலக சுகாதார நிறுவனம் பால் சார்ந்த இயல்புகள் சமூகத்தால கட்டமைக்கப்படுறது தான். இதோட இன்னைக்கான டாபிக் முடியுது.